அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 3/5/2024 சித்திரை மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தசமி திதி இரவு 11:24 வரை, பின்பு தேய்பிறை ஏகாதசி. சதய நட்சத்திரம் இரவு 12:06 வரை, பின்பு புரட்டாதி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். தனிய நாள். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சுப வரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் சூரியன் சுக்கிரன், ரிஷபராசியில் குரு, கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி சந்திரன், மீனராசியில் செவ்வாய் ராகு புதன். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, லாபஸ்தானத்தில் சனி சந்திரன் ஒரு சிறப்பான அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில கௌரவமான நிலை உண்டாகும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அனுகூலங்களும் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். 10ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் தற்போது விலகி மன அமைதி ஏற்படும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டு. நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பல்வேறு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரனானவர் சனி சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும்.
எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். மிக மிக நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும். வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். ஒரு சில நேரங்களில் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற இடையூறுகள் ஏற்படும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு, இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தப்பிப்பதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறைந்து ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக பேச்சு திறமையால் பல்வேறு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சிறப்பாக இருந்து கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரனவர் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் ஒரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்திருப்பவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். கடினமான பணிகளை கூட உங்களின் தனித்திறமையால் சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் தற்போது விலகுவதால் எதிலும் மன அமைதியுடன் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் உங்களது கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவா விஷ்ணு ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு சகல விதத்திலும் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் 6ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பல்வேறு கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறைந்து ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுக்கும் முயற்சியில் உடனிருப்பவர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்திருப்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் என்றாலும் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று யோசித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. உங்கள் உழைப்பு அதிகமாக இருக்கும். அதற்கான பலன் கிடைப்பதில் ஒரு சில இடையூறுகள் இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது
எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். கடினமாக உழைப்பீர்கள், அந்த உழைப்புக்கான பலன் கிடைக்கவில்லை என்று இயங்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். பொதுவாக வேலையாட்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படலாம். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. உங்களுக்கு வயது மூத்தவர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களை சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். புதனானவர் 4ஆம் வீட்டில் இருப்பதால் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. சுக்கிரனானவர் 5இல் இருப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சில முன்னேற்றங்கள் ஏற்படும். அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. அதன் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரனும் சனியும் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். பேச்சில் சற்று பொறுமையை கடைபிடிப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்திருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் அதனை உங்களின் தனித்திறமையால் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக நீங்கள் இன்றைய நாளில் பெருமாள் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக கூட ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசியில் சந்திரன் சனி சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சூரியனானவர் 3இல் இருப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு சில நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையலாம். செவ்வாய் ராகு உங்கள் ராசிக்கு 2இல் இருப்பதால் பேச்சை குறைக்க வேண்டும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருக்க வேண்டும். பொதுவாக உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும்.
உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன் சனி சஞ்சரிப்பது, ஜென்ம ராசியில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பது தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஆகும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட்டால்தான் ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்படுவதன் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட்டால் நீங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் தற்போது இருக்கும் என்று கூடிய நேரம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுவது, நிதானத்தோடு செயல்படுவதன் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுடுவது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவலில் பல்வேறு தகவல்களை உங்களிடம் கூறி வரக்கூடிய நான் இன்றைய நாளில் உங்களிடம் பொதுவாக வாகனங்களில் செல்கின்ற பொழுது யார் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை பற்றி சில கருத்துக்கள் கூற உள்ளேன். பொதுவாக வாகனங்களில் செல்வது எல்லோருக்குமே ஒரு பிரியமான விஷயம்தான். ஆனால் ஒரு சிலருக்கு அதுவே நெருக்கடிகளை ஏற்படுத்தி விடுகிறது. இவங்க ஒழுங்கா ஓட்டினா கூட மற்றவங்க ஓட்டுறவங்க இவங்க மேல மோதுவாங்க. அதுதான் வாகன விபத்துன்னு சொல்லுவோம். அல்லது சில நேரங்கள்ல தன்னிலை மறந்து ஓட்டுகின்ற பொழுது ஒரு சில அசம்பாவிதம் நடந்து விடுகிறது. அந்த மாதிரி அசம்பாவிதம்லாம் ஒரு சிலருக்கு தான் ஏற்படும், எல்லாருக்கும் ஏற்படாது. அப்படிப்பட்ட அமைப்பு ஜாதக ரீதியாக கிரக அமைப்பு சரியில்லாம இருந்தாதான் அப்படிப்பட்ட நிலை ஏற்படும். பொதுவா நவகிரகங்கள்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டுகின்ற பொழுது உங்களுக்கு வண்டி ஓட்டுகின்ற போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு செவ்வாய் நல்ல பலமா இருக்க வேண்டும். செவ்வாய் நல்ல கேந்திர திரிகோணத்தில் இருந்து குரு பார்வையோடு இருந்தால் அவங்க வாகனம் ஓட்டினா எந்த விதமான பிரச்சனையும் வராது. அது போல ஆயுள் காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் நல்ல ஆட்சி உச்ச வீட்டில இருந்து குரு பார்வையோடு இருந்தால் ஒரு நல்ல ஒரு வளமான பலன்கள் கொடுக்கும். சரி, இந்த நிலையில செவ்வாய் சனி அந்த 2 கிரகமும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அல்ல. அப்படிப்பட்ட நிலை என்னன்னு பார்த்தீங்கன்றால், ஒரு ஜாதகத்துல செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருக்கிறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. அது போல 8ஆம் அதிபதியோட செவ்வாய் இருக்கிறது அவ்வளவு நல்லதுன்னு சொல்ல முடியாது. அது போல பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டையோ 8ஆம் அதிபதியாகவோ செவ்வாய் இருந்து 8ஆம் வீட்டில் இருந்தாலும் 8ஆம் அதிபதியோட செவ்வாய் சேர்ந்து இருந்தாலும் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படுது. 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் மட்டுமே வாகன விபத்தை ஏற்படுத்திடுன்னு சொல்ல முடியாது. செவ்வாய் கூட சனி சேர்ந்தாலோ செவ்வாய் கூட ராகு சேர்ந்தாலோ தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். செவ்வாய் கூட சனி சேர்ந்தாலோ ராகு சேர்ந்தாலோ தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத நெருக்கடிகள், தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள்லாம் ஏற்படும். ஒரு ஜாதகத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்து 8ஆம் வீட்டில் இருக்காங்க, அல்லது செவ்வாவை சனி பார்க்கிறதோ சனியை செவ்வாய் பார்க்கிறதோ அமைப்பு இருந்தாலோ பிரச்சனைகளை கொடுக்கும். பொதுவா சனிக்கு 7ல செவ்வாய் இருக்கிறது தப்பு. சனிக்கு 7ல செவ்வாய் இருக்கிறது தப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா சனிக்கு 10ல செவ்வாய் இருக்கிறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில என்ன ஆகும்னா, சனி தனது 10வது பார்வையாக சனி பார்க்கும், செவ்வாவை பார்க்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தனது 4வது பார்வையாக சனி பார்க்கும். அதாவது சனிக்கு 10ல செவ்வாய் இருக்கின்ற பொழுது செவ்வாவோடைய சிறப்பு பார்வையாக 4வது பார்வையாக சனியை பார்க்கும். அதே மாதிரி சனியோட சிறப்பு பார்வையாக செவ்வாவை சனி 10வது பார்வையாக பார்க்கும். அதே மாதிரி சனிக்கு 7ல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய்க்கு 7ல சனி இருந்தாலும்
ஒருத்தருக்கு ஒருத்தர் சமசத்தமா பார்த்துப்பாங்க. இந்த அமைப்பு ஒரு நல்ல அமைப்பு இல்லை. அடுத்து பார்த்தீங்க என்றால் இந்த செவ்வாயோட ராகு சேர்றது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாதுங்க. செவ்வாய் ராகு சேர்க்கை வந்து வாகன விபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஆகும். செவ்வாவோட ராகு சேர்ந்தாலும், செவ்வாய்க்கு முன்னாடி ராகு இருந்தாலும், அடுத்து செவ்வாவுக்கு திரிகோணத்துல ராகு இருந்தாலும் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். அப்படிப்பட்ட நிலையில வந்து செவ்வாய் கூட ராகு இருந்தாலும், செவ்வாவுக்கு திரிகோணத்துல ராகு இருந்தாலும், செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்க மாதிரி அப்படிப்பட்ட நிலையில கூட வாகன விபத்தை ஏற்படுத்தும். ஒரு ஜாதகத்துல சனி, செவ்வாய், ராகு இந்த 3 கிரகத்துல 2 கிரகம் ஒன்னா சேர்ந்து 8ல இருந்தாலோ, அந்த 3 கிரகத்துல 2 கிரகம் 8ல இருந்தாலோ, அல்லது ஒரு கிரகம் 8ல இருந்து ஒரு கிரகம் அந்த கிரகத்தை பார்த்தாலோ அவங்களுக்கு வாகன விபத்துன்னு சொல்லலாம், விபத்து ஏற்படும் சொல்லலாம். அதிலும் குறிப்பாக லக்னத்துக்கு 8ல இருக்கிறதோ, லக்னத்துக்கு 6ல இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கிறதோ நல்லதுன்னு சொல்ல முடியாது. அது போல காலபுருஷப்படி 6வது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில செவ்வாய் அமைய பெற்று செவ்வாய் கூட ராகு சேர்ந்தாலோ, செவ்வாய் கூட சனி சேர்ந்தாலோ நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது. அது போல காலபுருஷப்படி 8வது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில செவ்வாய் இருக்கிறது, கூட சனி இருக்கிறதோ, கூட ராகு இருக்கிறதோ, அல்லது செவ்வாய் இல்லாம சனி ராகு மட்டும் இருக்கிறது கூட நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஜாதகத்துல சனி ராகு 2 பேரும் சேர்ந்து இருந்து 6 அல்லது 8ல இருந்து அதனை வந்து செவ்வாய் பார்த்தா கூட ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாகன விபத்துக்களை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். இந்த 3 கிரக சேர்க்கை வந்து லக்னத்துக்கு 6, 8ல இருந்தாலோ, ராசிக்கு 6, 8ல இருந்தாலோ, காலபுருஷப்படி 6, 8வது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னி, விருச்சிகத்துல இருந்தாலோ தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். இந்த கிரக சேர்க்கை ஒருத்தருக்கு ஏற்பட்டு இருந்து இப்போ வந்து செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குன்னா அவங்களுக்கு செவ்வாய் திசையில சனி புத்தி வந்தாலோ, சனி திசையில செவ்வாய் புத்தி வந்தாலோ, செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குன்னா ராகு திசையில செவ்வாய் புத்தி வந்தாலும், செவ்வாய் திசையில ராகு புத்தி வந்தாலோ, அல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து சனி ராகு சேர்க்கை இருக்குன்னா சனி திசையில ராகு புத்தி வந்தாலும், ராகு திசையில சனி புத்தி வந்தாலும் எதிர்பாராத வந்து வாகன விபத்துக்களை சந்திக்கிறது, சும்மா போகும்போது கூட கீழே வந்துடுறது, அடிபட்டுறது, கை கால் பிராக்சர் ஆகக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். பொதுவா இந்த சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் அதிபதி தொடர்போடு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வாகன விபத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது வாகன விபத்து மூலமாக காலில் ஏதாவது அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 8ஆம் அதிபதியும் செவ்வாயும் சேர்ந்து 12ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அவங்களுக்கு வாகன விபத்துல கால் அடிபடக்கூடிய அமைப்புலாம் கூட ஏற்படும். இந்த கிரக சேர்க்கையை குரு பார்த்தால் பாதிப்புகள் சற்று குறையும். அதுக்கு வந்து சரியான சுபகிரக பார்வை இல்லாமல் இருந்தால் இன்னும் நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம். அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்க அந்த தசாபுத்தி நடக்கின்ற பொழுது சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சற்று சமாளித்து ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலன் மற்றும் விபத்துக்கான கிரக அமைப்புகளை பற்றி சில கருத்துக்கள் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.